வணக்கம். வெற்றி எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் தோல்வி யாருக்குமே பிடிக்காது. விளையாட்டு போட்டியில் 2 டீம் போட்டி போட்டு விளையாடுது. அதில் ஒரு டீம் மட்டும் தான் வெற்றி அடையும். தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அதில் ஒரு வேட்பாளர் மட்டும் தான் வெற்றி அடைய முடியும். 2 பேரும் வெற்றி அடைய முடியாது. ஒரு காட்டில் 2 குரங்குகள் மாறி மாறி அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. அங்கே வந்த கரடி, ஏய் நிறுத்துங்க, என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, கரடியார நீங்கள் சும்மா இருங்க, இவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லுது. கரடியார நீங்கள் இதில் தலையிடாதீங்க, இவனை குழி தோண்டி புதைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு இன்னொரு குரங்கு சொல்லுது. இருங்க இருங்க, நீங்கள் சண்டை போடுங்க, முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் ஜெயிப்பேன், அவனை நான் விடவே மாட்டேன், அவன் எலும்பெல்லாம் எண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லுது. நான் தான் ஜெயிப்பேன், அவனை சாகடிக்காமல் விட மாட்டேன்னு இன்னொரு குரங்கு சொல்லுது. அப்போ கரடி, சண்டைன்னு வந்தா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், 2 பேர் ஜெயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் 2 பேருமே ஜெயிக்கிறேன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் தான் இந்த சண்டையில் ஜெயிக்கணும், இல்லை இல்லை நான் தான் இந்த சண்டையில் ஜெயிக்கணும் 2 குரங்கும் மாறி மாறி சொல்லுது. நீங்கள் யார் ஜெயிப்பீங்கன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஜெயிக்கணும்னா எனக்கு ஒன்று பண்ணணும், அப்போ தான் உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன். எனக்கு இப்போ பசிக்குது, எனக்கு தேன் குடிக்கணும், இப்போ உடனே போயிட்டு யார் எனக்கு தேன் எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்கள தான் நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு கரடி சொல்லுது. 2 குரங்களும் ஓட்டம் பிடிக்குது. ஒரு குரங்கு குடுக்குன்னு ஓடுது. அதை பார்த்து இன்னொரு குரங்கு, என்ன இவன் ஓடிக்கிட்டே இருக்கான், ஒருவேளை தேன் குடு இருக்கிற இடம் இவனுக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி இது ஓடுது. என்ன இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறிய, உனக்கு தேன் குடு இருக்கிற இடம் தெரியுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு மட்டும் எப்படி தெரியும், நானும் தேடிக்கிட்டு தான் போகிறேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. அப்படியா, சரி சரி வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து தேன் குடு தேடிட்டு போகிறாங்க. ஒரு தேன் குடு கிடைக்குது, தேன் அடிக்கிறாங்க. அதுக்குள்ள குரங்களுக்கு பசி எடுக்குது. 2 பேரும் தேனை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, தேன் குடிச்சது போதுமா, இன்னும் வேணுமா, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் தேன் குடிங்க அப்படின்னு கரடி சொல்லுது. திரும்பி பார்த்த குரங்களுக்கு வெக்கம், ஐய கரடிக்கு தேன் அழிச்சு கடைசியில் நம்ம குடிக்கிறோமே அப்படின்னு பார்க்கும்போது, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஏன் தேன் கொடுக்குறேன் தெரியுமா, சண்டையில் நீங்கள் 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு கரடி சொல்லுது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க கரடியாரே? ஆமாம், 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருந்தா யாராவது ஒருத்தர் தான் ஜெயிச்சிருப்பீங்க. அதுக்குள்ள யார் யாருக்கோ கை கால் மூக்கெல்லாம் அடிபட்டிருக்கும். ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்போ சமாதானமாக இருக்கிறதுனால 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க. ஆமாங்க, கிராமங்களில் கூட 2 குடும்பத்துக்கு இடையே வாக்கிய வரப்பு சண்டை, வேலி சண்டைலாம் நடக்கும். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா பாதிப்பு தான் மிஞ்சம். அதுவே சண்டையை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாருங்க, ஒரு தீர்வு கிடைக்கும். 2 பேரும் சமாதானமா போலாம். அந்த சமாதானம் தாங்க வெற்றி. 2 தரப்பு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு தரப்பு தான் ஜெயிக்கும். ஆனா சமாதானமா போனா 2 தரப்புமே ஜெயிக்குங்க.